12ஆம் வகுப்பு பொருளாதாரம் 8வது பாடம் பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள். அதுக்குரிய 2 மார்க் கொஸ்டின் நான் பார்க்க போகிறோம். சிறப்பு எடுப்புரிமைகள் என்பதன் பொருள். தாழ் தங்கம் என்று அழைக்கப்படும் சிறப்பு எடுப்புரிமைகள், அதாவது எஸ்டிஆர்எஸ் என்ற திட்டத்தை நிறுவுவதில் நிதியம் வெற்றி பெற்றுள்ளது. பன்னாட்டு பண நிதியத்தில் கையிருப்பாக உள்ள உறுப்பு நாடுகளின் பணமே சிறப்பு எடுப்புரிமை ஆகும். பன்னாட்டு பண நிதியத்தில் கையிருப்பாக உள்ள உறுப்பு நாடுகளின் பணமே சிறப்பு எடுப்புரிமை. பன்னாட்டு பண நிதியம் என்ன? IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஆசியானின் 2 நோக்கங்கள், அதாவது பொருளாதார வளர்ச்சி, சமூக வளர்ச்சி மற்றும் பண்பாட்டு மாற்றத்தை துரிதப்படுத்துவது. ஐநா சபையின் கொள்கைகளை கடைபிடித்து தென்கிழக்காசிய பகுதியில் அமைதி மற்றும் உறுதியான அரசியல் சூழ்நிலையை மேம்படுத்துவது. அதே மாதிரி கல்வி, பயிற்சி மற்றும் ஆராய்ச்சிக்கு பொருத்தமான சூழ்நிலைகளையும் வசதிகளையும் உறுப்பு நாடுகளில் அமைத்து கொடுப்பது. அடுத்து IBRDயின் ஏதேனும் 2 கடன் திட்டங்கள். வங்கியின் இருப்பில் உள்ள சொந்த நிதியிலிருந்து கடன் வழங்குவது, கடன் நிதியிலிருந்து கடன் வழங்குவது, ஈட்டுறுதி வழங்கி கடன் பெற்று தருவது. இதெல்லாம் IBRDயோட கடன் திட்டங்கள். அடுத்தது பொது சந்தைனா என்னன்னு பாருங்க. புவியின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமைந்துள்ள நாடுகள் தடையற்ற வாணிகம் மற்றும் உற்பத்தி காரணிகள் இடம்பெயர்வுக்காக அமைக்கும் அமைப்பே பொது சந்தை. உதாரணம் ஐரோப்பிய பொது அங்காடி. அடுத்து தடையற்ற வாணிக பகுதி என்றால் என்ன? ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்ட உறுப்பு நாடுகள் அனைத்தும் ஒரே மண்டலமாக கருதி வாணிப தடைகளை குறைக்க ஒத்துழைக்கும். ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்ட உறுப்பு நாடுகள் அனைத்தும் ஒரே மண்டலமாக கருதி வாணிப தடைகளை குறைக்க ஒத்துழைக்கும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளிடையே ஒப்பந்தம் போடப்படுகிறது. உதாரணம் SAFTA, SAFTA, EFTA, EFTA. இதெல்லாம் தடையற்ற வாணிப பகுதி. அடுத்து எங்கு எப்பொழுது சார்க் தலைமையகம் துவங்கப்பட்டது? நேபாள நாட்டின் தலைநகர் காட்மாண்டுவில் தலைமையகமாக கொண்டு ஜனவரி 16, 1987 தொடங்கப்பட்டது தான் இந்த சார்க். உலக வங்கி குழுமத்தின் கீழ் செயல்படும் 2 துணை நிறுவனங்களின் பெயர்களை கூறுக. மறுகட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான பன்னாட்டு வங்கி, பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு, பன்னாட்டு நிதிக்கழகம், பன்முக முதலீட்டு ஒப்புறுதி முகமை. நன்றி. 12ஆம் வகுப்பு பொருளாதாரம் அலகு 9, அதாவது நிதி பொருளியலுக்கான 2 மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். பொது நிதி வரையறு. ஆடம் ஸ்மித் என்ன சொல்கிறாருன்னா, அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கைகளையும் ஆராய்வதே பொது நிதியியல் எனப்படும். அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கைகளையும் ஆராய்வதே பொது நிதியியல். பொது வருவாய் என்றால் என்ன? பொது வருவாய் என்பது வருவாயை பெருக்கக்கூடிய முறைகளான வரி மற்றும் வரியல்லா வருமானங்கள் பற்றியும், வரி கொள்கை, வரி விகிதம், வரியின் பளு, வரியின் தாக்கம் மற்றும் அவற்றின் விளைவுகள் ஆகியவற்றை விளக்குவது தான் பொது வருவாய். பொது வருவாய்னா என்ன? பொது வருவாய் என்பது வருவாயை பெருக்கக்கூடிய முறைகளான வரி மற்றும் வரியல்லா வருமானங்கள் பற்றியும், வரி கொள்கை, வரி விகிதம், வரியின் பளு, வரியின் தாக்கம் மற்றும் அவற்றின் விளைவுகள் ஆகியவற்றையும் விளக்குகிறது. அடுத்தது வரிக்கும் கடனையும் வேறுபடுத்துக. கட்டணம், வரி, கட்டணம் இரண்டையும் வேறுபடுத்துக. வரிங்கிறது என்னன்னா, குடிமக்கள் எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டிய ஒன்று தான் வரி. அதே கட்டணம்னா அரசிற்கான மற்றொரு முக்கியமான வருவாய் ஆதாரம் கட்டணம். கட்டணம் என்பது வரியை போல் கட்டாயம் செலுத்தக்கூடியதல்ல. இதுக்கு உதாரணம் பஸ் டிக்கெட். பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது நம்ம பஸ் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு இந்த மாதிரி. அதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முக்கியமான இதுக்கும் ஃபார்ம்கெல்லாம் நம்ம கட்டாய கட்டணம் செலுத்துறீங்களா அது. அதே வரினா இப்போ பொருளுடைய விலைக்கு செலுத்துவோம், அது கூட சேர்த்து செலுத்துகிற அமௌண்ட்டு தான் வரி. ஸோ இவ்வளோ அமௌண்ட் நம்ம சம்பாதிக்கிறோம்னா அதில் ஒரு பகுதி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது. அடுத்து வரினா பொது அதிகார அமைப்பினால் விதிக்கப்பட்டதை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய பங்களிப்பு. கட்டணம்னா பொது நிர்வாகத்தில் செய்யும் சேவைக்காக கட்டணம் விதிக்கப்படுகிறது. இதுக்கு உதாரணம் பாருங்கள். வரிக்கு வருமான வரி,
நிறுவன வரி, விற்பனை வரி, செஸ். இதுக்கு உதாரணம் பாஸ்போர்ட்டு, ஓட்டுநர் உரிமங்கள், இதெல்லாம் கட்டணம் செலுத்தணும். அடுத்தது பூஜ்ஜிய அடிப்படை வரவு செலவு திட்டம். இது இந்திய அரசு 1987-88 பூஜ்ஜிய வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தது. இதில் ஒவ்வொரு செலவினமும் புதியதாக கருதப்பட்டு ஒவ்வொரு ஆண்டு மதிப்பீடுகள் செய்யப்படும் புதிய இனமாக கருதப்பட்டு அரசு பட்ஜெட்டில் புதிதாக செலவு மதிப்பீட்டை கொண்டுள்ளதுதான் பூஜ்ஜிய அடிப்படை வரவு செலவு திட்டம். சமூகத்தின் முந்தைய முன்னுரிமைகளை சமூக பொருளாதார நோக்கங்களின் பார்வையில் மறு ஆய்வு செய்யப்பட்டு நியாயப்படுத்தும். சமூகத்தின் முந்தைய முன்னுரிமைகளை சமூக பொருளாதார நோக்கங்களின் பார்வையில் மறு ஆய்வு செய்யப்பட்டு நியாயப்படுத்தும். நேர்முக வரிக்கு 2 உதாரணங்கள்: வருமான வரி, சொத்து வரி, நிறும வரி, அன்பளிப்பு அதாவது நன்கொடை வரி. இதெல்லாம் நேர்முக வரிகள். அடுத்து ஜிஎஸ்டியின் கூறுகள் யாவை? சிஜிஎஸ்டினா மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி. எஸ்ஜிஎஸ்டினா இது சென்ட்ரல், இது ஸ்டேட், மாநில சரக்கு மற்றும் சேவை வரி. ஐஜிஎஸ்டி ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி. அடுத்தது பொதுக்கடன் என்பதன் பொருள். பொதுக்கடன்னா நிதி கருவிகள் வாயிலாக அரசானது தனியார் துறையில் உள்ள தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களிடம் பெறுவதாக தான் பொதுக்கடன். பொதுக்கடன் என்பது நிதி கருவிகள் வாயிலாக அரசானது தனியார் துறையில் உள்ள தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களில் பெறுவதற்கு பேர் தான் பொதுக்கடன். நன்றி.